என்னடா இவ்வளோ சொல்றியே! ஃபன்னாவும் ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்ப லைட்டா போரிங்கா தான் இருக்குமா? அப்ப லவ்வு அந்த மாரி சீன்லாம் எதுவுமே இல்லையா? அங்க தான் ட்விஸ்ட்டே இருக்கு. லவ்வுன்னா லவ்வு. அவன் லவ்வு தலைவன். சத்தியமா நீங்க லவ்வு தான் அதில போய் பார்க்கணும். அப்படியா பண்ணியிருப்பான். சொல்லப்போனா லவ்வுக்காக தலைவன் உலகத்த எத்தன வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணுவான். ஏன் புது உலகத்தையே உருவாக்க போயிடுவான். ஏன்னா, அந்த பொண்ணு ஒரு பிரச்சனை மாட்டி அந்த பிரச்சனையில போயிட்டு பொண்ணு இறந்துரும். அது எப்படின்னு நீங்க அனிமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா, தலைவன் அந்த பொண்ணு இறந்த உடனே அப்பா! அந்த ஃபைட் சீன் தான் எனக்கு இன்னும் அதனால தான் இந்த டெய்லி லைஃப் ஆஃப் இம்மார்டல் கிங் போல. அவர் எப்படி உலகத்த போயிட்டு ரீஸ்டார்ட் பண்றாரு, இன்னொரு உலகத்த உருவாக்குறாரு. அவரால முடியாதுன்றது எதுவுமே இல்ல போல. சொல்லப்போனா இவரோட பேஸ் வெர்ஷனா இல்ல இதுக்கு மேல இருக்கா? எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா பவர்னா இதான் பவர் சொல்லப்போனா. நெனச்சா ஒண்ணு நடக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் இது போல. என்னடா எமோஷனே வெளிப்படுத்த மாட்டாருன்னு சொல்ற. என்ன இப்போ உலகத்தையே அழிக்க போற அளவுக்கு வந்துட்டாரு. உலகத்தையே மாத்த போறாரு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அவர் வந்து அவர் கவசம் வீக் ஆயிடும். அப்பதான்